நான் 11 வயதிலே இப்படியான பிக்குவால் சீரழிக்கப்பட்டேன். 88 தடவைகள் என்பது அவருடைய தொலைபேசியின் ஊடாக பெறப்பட்ட பல ஆதாரங்களை காட்டி இருந்தாலும் இந்த ராகுல தேரர் அவர்கள் இவருக்கு வக்காலத்து வாங்கி இவருக்கு சார்பாக பேசி அவரை காப்பாற்ற முனைகிறாரா? என்னதான் நடைபெறுகிறது? இந்த ராகுல தேரர் அவர்கள் இந்த பிக்குவை காப்பாற்றுவதற்காக பொய் கூறுகிறார் என்று சகல மக்களும், இதற்கு ஆதரவாக இருக்கின்ற மக்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பணம், பதவி, அரசியல் இதற்குள் புகுந்து அவரை ஒரு குற்றவாளி ஆக்குகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது என்று ராகுல தேரர் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே பௌத்தர்களுக்கும் பௌத்த மதத்திற்கும் பௌத்த உண்மையான பிக்குகளுக்கும் சாதுக்களுக்கும் ஒரு அவப்பெயர் ஊட்டுகின்ற முகமாக அனுராதபுரத்திலே நடைபெற்ற 2022 ஆண்டு ஆரம்பித்து 88 தடவைகள் ஒரு சிறுமியை அழைத்து துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு இப்பொழுது நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிக்குவுக்கு ஆதரவாக அவர் நிரபராதி என்று ராகுல தேரர் எனப்படுகின்ற தமிழ் தேரர் அவர்கள் அவர் குற்றம் செய்யவில்லை, 100க்கு 200% அவர் குற்றம் செய்யவில்லை என்று பிரபல ஊடகம் ஒன்றுக்கு செவி வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த குற்றம் நிரூபிக்கப்படாவிட்டாலும் அது சாட்சியங்களின்படி, பெறப்பட்ட சாட்சியங்களின்படி அந்த சிறுமியை அவர் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். அதுவும் அந்த சிறுமியினுடைய தாயுடைய உதவியுடன், ஒப்புதலுடன், பணத்திற்காகவோ ஏதோ ஒரு வகையிலே அவர் டீல் செய்யப்பட்டு துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்பது உறுதியாக கூறப்படுகின்ற விடயமாக இருந்தாலும் இந்த ராகுல தேரர் அவர்கள் இந்த பிக்குவை காப்பாற்றுவதற்காக பொய் கூறுகிறார் என்று சகல மக்களும், இதற்கு ஆதரவாக இருக்கின்ற மக்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இதற்கு காரணம் என்னவென்றால் பணம், பதவி, அரசியல் இதற்குள் புகுந்து அவரை ஒரு குற்றவாளி ஆக்குகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது என்று ராகுல தேரர் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ராகுல தேரர் அவர்கள் பொதுவாக அதாவது தமிழ் பிரச்சனை, இஸ்லாமிய பிரச்சனை, சிங்கள பிரச்சனை, மற்ற மத பிரச்சனைகள் என்று அனைத்து பிரச்சனைகளையும் நடுநிலையிலே நின்று பொதுவாக நல்ல ஒரு தீர்ப்பை கூறக்கூடியவராக, ஒரு நல்ல ஒரு நடுநிலையான ஒருவராக, எந்தவித பக்கச்சார்பும் இல்லாமல், பௌத்தன் என்ற ஒரு சார்பு இல்லாமல் பேசிக்கொண்டிருப்பவர். எதற்காக இவர் இந்த பிக்குவுக்கு ஆதரவு செலுத்துகிறார்? உண்மையிலே அந்த பிக்கு திட்டமிட்டு கைது செய்யப்பட்டவரா? அவர் குற்றவாளி இல்லையா? அந்த குடும்பம் குற்றவாளி என்று கூறுகிறதா? பொய் கூறுகிறதா? அதனுடைய காரணம் என்ன? அந்த சிறுமி ஒரு விடுதியிலே 15 வயது அண்மித்த பொழுது ஒரு வாலிபனோடு இருந்த பொழுது போலீசாரினால் கைது செய்யப்பட்டு அதன் பிற்பாடுதான் வாக்குமூலத்தின் பொழுது நான் 11 வயதிலே இப்படியான பிக்குவால் சீரழிக்கப்பட்டேன். 88 தடவைகள் என்பது அவருடைய தொலைபேசியின் ஊடாக பெறப்பட்ட பல ஆதாரங்களை காட்டி இருந்தாலும் இந்த ராகுல தேரர் அவர்கள் இவருக்கு வக்காலத்து வாங்கி இவருக்கு சார்பாக பேசி அவரை காப்பாற்ற முனைகிறாரா? என்னதான் நடைபெறுகிறது? அனுரா ஆட்சியிலும் அனுரா அரசு திட்டவட்டமாக, அதாவது திட்டமிட்டு இந்த பிக்குவை கைது செய்ததா? அனுராவுக்கும் இந்த கைது செய்யப்பட்ட பிக்குவுக்கும் என்ன எதிர்ப்பு இருக்கிறது? என்ன பொறாமை இருக்கிறது? அந்த பிக்கு ஒரு முன்னிலை பதவியிலே ஒரு தலைமை தேரராக இருப்பது அனுரா அரசுக்கு ஏதாவது நிரடலாம்? இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. அந்த வகையிலே ராகுல தேரர் அவர்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டின்படி அரசியல் இதற்குள் புகுந்து விளையாடுகிறது, பணம் புகுந்து விளையாடுகிறது, செல்வாக்கு புகுந்து விளையாடுகிறது என்றால் இப்பொழுது அந்த அரசியல் ஆதிக்கத்தில் இருப்பவர்களும் பணபலத்தோடு நாட்டின் சட்டம் கையில் வைத்திருப்பவர்களும் அனுரா அரசு. அப்படியானால் அனுரா அரசு தான் திட்டமிட்டு கைது செய்ததா? இருந்தாலும் கூட பல பெண் அமைப்புகள், தமிழ், இஸ்லாமிய, சிங்கள பெண் அமைப்புகள் இணைந்து மற்றும் வேறாக பல ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றன இந்த தேரருக்கு எதிராக. அவருடைய அந்த குற்றச்சாட்டு அவர் நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் அதனுடைய சாட்சியங்கள் பலமாக இருப்பதாக ஊடகங்கள் மாத்திரமல்ல பல பொதுநலத் தொண்டர்கள், பொதுவாக சில சட்டத்திறனிகள், பெண் சட்டத்திறனிகள், இப்படி பலர் அவருக்கு எதிராகவும் இந்த சிறுமிக்கு ஆதரவாகவும் களமிறங்கி இருக்கிறார்கள். உண்மை ஜெயிக்குமா?
இந்த சிறுமிக்கு நீதி கிடைக்குமா, அந்த தேரர் தண்டிக்கப்படுவாரா, பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அப்படி தண்டிக்கப்பட்டாராக இருந்தால் இந்த ராகுல தேரர், தமிழ் தேரர் தன்னுடைய முகத்தை எங்கே வைத்துக் கொள்வார்? அவர் திட்டவட்டமாக 100க்கு 200 வீதம் அவர் தவறு செய்திருக்க மாட்டார் என்று அடித்து கூறுகிறார். அப்படியானால் பல ஆதாரங்களை அப்பொழுதிருந்து இப்பொழுது வரை அந்த சிறுமியும் கூறியிருக்கிறார். தாயின் உடந்தையோடு இது நடைபெற்றதாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அப்படியானால் இந்த தமிழ் பிக்கு யார், எதற்காக இவருக்கு ஆதரவு செலுத்துகிறார்? விடை உங்கள் கையில். நன்றி, வணக்கம். இலங்கை. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.